வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 20வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 24.05% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். சேபாவின் கலகம். அப்போது பென்யமின் குலத்தைச் சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்ற இழிமகன் அங்கு இருந்தான். அவன் எக்காளம் ஊதி, எங்களுக்கு தாவீதிடம் பங்கு இல்லை, ஈசாயின் மகனிடம் மரபுரிமையும் இல்லை, இஸ்ரயேலரே ஒவ்வொருவரும் உங்கள் கூடாரங்களுக்குச் செல்லுங்கள் என்றான். இஸ்ரயேலர் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியின் மகன் சேவாவின் பின் சென்றனர். ஆனால் யூதாவினரோ யோர்தான் முதல் எருசலேம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர். தாவீது எருசலேமிலுள்ள தம் வீட்டுக்கு வந்தார். தம் வீட்டை பாதுகாக்க தம் விட்டு வந்த 10 வைப்பாட்டியரையும் அழைத்து பாதுகாப்புள்ள ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை கொடுத்து வந்தார். ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை. அவர்கள் இறக்கும் வரை காவலில் வைக்கப்பட்டு கைப்பெண்களைப் போல் வாழ்ந்தனர். பிறகு அரசர் அமாசாவை நோக்கி, 3 நாள்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வரச்சொல், அப்போது நீயும் இங்கே இரு என்றார். அமாசா யூதா மக்களை அழைக்கச் சென்றான். ஆனால் தனக்கு குறித்த காலத்தை மீறி காலம் தாழ்த்தினான். தாவீது அபிசாயை நோக்கி, பிக்ரியின் மகன் சேபா அப்சலோமை விட மிகுதியாக நமக்கு தீங்கிழைப்பான். உன் தலைவரின் பணியாளரை அழைத்துக் கொண்டு அவனை துரத்திச் செல்லுங்கள். இல்லையேல் அரண்சூழ் நகரங்களைக் கண்டு நம் கண்ணிலிருந்து தப்பிவிடுவான் என்று சொன்னார். யோவாபின் ஆள்களும் கெரேத்தியர் பெலேத்தியரும் வலிமைமிக வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றனர். அவர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேவாவை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கிபயோனிலுள்ள பெருங்கல் அருகே வந்தனர். அமாசா அவர்கள் முன்பாக வந்தான். யோவாபு தாம் உடுத்தியிருந்த போருடை மீது ஒரு கச்சை கட்டியிருந்தார். அதிலே உரையோடு கூடிய ஒரு குருவால் செருகப்பட்டிருந்தது. அவர் முன்னால் சென்றபோது அது கீழே விழுந்தது. யோவாபு அமாசாவை நோக்கி, சகோதரனே நலமா என்று கேட்டான். என்று அவனை முத்தமிடுவதற்காக வலக்கையால் அவனது தாடியைப் பற்றினார். யோவாபின் இடக்கையில் இருந்த குருவாளைப் பற்றி அமாசா எச்சரிக்கையாக இல்லை. யோவாபு அதை அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது. மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இறந்தான். அதன்பின் யோவாபும் அவருடைய சகோதரன் அபிசாயும் பிக்ரியின் மகன் சேவாவை பின்தொடர்ந்தனர். யோவாபின் ஆள்களுள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு, யோவாபை விரும்புகிறவர்களும் தாவீதின் பக்கம் உள்ளவர்களும் யோவாவின் பின் செல்லட்டும் என்றான். சாலை நடுவே அமாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டதைக் கண்டான். அமாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்றுவிட்டதைக் கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான். அமாசா சாலையிலிருந்து விலக்கப்பட்டதும் அனைவரும் யோவாபின் பின் சென்று பிக்ரியின் மகன் சேவாவை பின்தொடர்ந்தனர். சேபா அனைத்து இஸ்ரேல் குலங்களின் நிலப்பகுதி வழியாக பெத்மாக்காவின் ஆபேல் வரை சென்றான். பெரியோர் அனைவரும் ஒன்று திரண்டு அவன் பின் சென்றனர். யோவாபும் அவர் படையினரும் பெத்மாக்காவின் ஆபேலில் முற்றுகையிட்டு சேபாவை வளைத்தனர். நகருக்கு எதிராக முற்றுகை கோட்டை எழுப்பினர். அது மதிலுக்கு அருகிலிருந்தது. அதனின்று யோவாபோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர். அப்போது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து, கேளுங்கள் கேளுங்கள், தயவு கூர்ந்து யோவாபை இங்கே வரச் சொல்லுங்கள், நான் அவரிடம் பேச வேண்டும் என்றாள். அவரும் அவள் அருகே வந்தார். அப்பெண் அவரை நோக்கி, யோவாபு நீர்தாமா என்றாள். நானேதான் என்றார் யோவாபு. உம் அடியவளின் வார்த்தைகளை கேளும் என்றாள் அப்பெண். கேட்கிறேன் என்றார் யோவாபு. அவள் தொடர்ந்து கூறியது, முற்காலத்தில் அடிக்கடி சொல்வார்கள், ஆபேலுக்குச் சென்று ஆலோசனை கேட்பார்களாக என்று. அதன்படியே பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இஸ்ரேலில் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள். இஸ்ரேலின் தாயென விளங்கும் இந்நகரை நீர் அழிக்கத் தேடுவதேன்? ஆண்டவரின் உரிமைச் சொத்தை நீர் விழுங்குவானே என்ற பெண் கேட்டாள். அதற்கு யோவாபு, இல்லை, விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை. காரியம் அதுவல்ல. எப்ராயிம் மலைப்பகுதியைச் சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன் அரசர் தாவீதுக்கு எதிராக கையோங்கியுள்ளான். அவனை மட்டும் தாருங்கள், நான் நகரையிருந்து விலகிச் செல்வேன் என்று பதில் கூறினார். அப்பொழுது
அப்பெண், இதோ அவன் தலை மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றாள். மக்கள் அனைவரையும் அவள் அணுகி அறிவார்ந்த ஆலோசனை கூறினாள். அவர்களும் பிக்ரியின் மகன் சேவாவின் தலையை வெட்டி யோவாவிடம் எறிந்தார்கள். யோவாபு எக்காளம் பூத அவர்கள் நகரை விட்டு நீங்கி தம் வீடுகளுக்குச் சென்றனர். யோவாபு எருசலேமுக்கு திரும்பி அரசரிடம் சென்றார். தாவீதின் அலுவலர் யோவாபு அனைத்து இஸ்ரேலின் படைத்தலைவராகவும் பெனாயாவின் மகன் யோயாதா கெரேத்தியர் பெலேத்தியரின் தலைவனாகவும் இருந்தனர். அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளனாகவும் அகிலதின் மகன் யோசபாத்து பதிலாளனாகவும் இருக்க, சேவா செயலராகவும் சாதோக்கும் அபியத்தாரும் குருக்களாகவும் பணியாற்றினர். யாயிரை சார்ந்த ஈராவும் தாவீதின் குருக்களில் ஒருவனாக இருந்தான். நாம் 1189 அதிகாரங்களில் 287 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.